நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. कौन? क्या टक 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 போடா. தரக்க மாட்டேன் சொன்னேன் இல்ல. பெங்களூர் போடா. बदमाश, ये आकाश बदमाश, चोर, कमीने, लोफर. ओह सॉरी सॉरी, आइए 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 உட்காருங்க. என்னது இது? உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. என்ன சர்ப்ரைஸ் விசிட்? என்னமோ உங்களை பார்த்து மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். வீட்டில் ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க. சொந்த வீடா? சொந்த வீடு மாதிரி. ரெண்ட் கொடுக்கும்போது வாடகை வீடு ஞாபகம் வருது. ரெண்ட் கொடுக்கும்போது மட்டும் சொந்த வீடாக நினச்சிக்கோங்க, மற்ற சமயம் வாடகை வீடாக இருக்கட்டும். அப்போ வாடகை கொடுக்க வேண்டாம். அருந்ததி, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சது, மனசை விட்டு பேசணும்னு நினச்சது. ஓ நீங்களுமா? ஹா ஹா, முதல்ல நீங்கள் சொல்லுங்க. இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள். பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல. டீக்கே, நான் சொல்ல போகிற விஷயம் அவரை பற்றி தான். ஓ சொல்லுங்க. நீங்கள் அவர் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கீங்க. ஸோ நான் அவரை பற்றி சொல்ல போகிற விஷயத்த கேட்டு ஷாக் ஆகாதீங்க. நான் அப்படிலாம் அதிர்ச்சி அடைய மாட்டேன். ஏன்னா சொல்லுங்க சொல்லுங்க. அவருக்கும் ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. ஆஹா, சொல்லுங்க. பொண்ணு யாரு? ரதின்னு ஒரு கசல் சிங்கர். உங்களுக்கும் தெரியுமா? எப்படி? டர்னானே. நான் பயப்படல, சொல்லுங்க. ஊருக்கு போகிறேன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லி பெங்களூர் போயிருக்குது. பெங்களூர். பெங்களூரா? ஹா பெங்களூர். அந்த சிங்கரோட ப்ரோக்ராம் அங்கே நடக்குது. ப்ரூஃப் இருக்குது. என்ன என்ன ப்ரூஃப்? எப்படி கிடைச்சது? ஆஃபீஸ் பியூன் வந்து என்கிட்ட சொல்லுச்சு. உங்ககிட்ட வந்து ஏன் சொல்கிறான்? சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அது நீங்கள் நம்பிட்டீங்களா? நம்பாம அதெல்லாம் விட படா ப்ரூஃப் ஒன்று கிடச்சிது. அப்படியா? என்ன அது? அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து சொல்லிச்சு. யாரு? உங்கள் ஹஸ்பண்ட் கௌதம் என்கிட்ட வந்து சொல்லிச்சு. யார் யாரு யார்? ஏன் வீட்டுக்காரரா? ஹா, அப்படின்னா இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் என் ஹஸ்பண்ட் ஆகாஷ் பத்தி. பத்மாஷ். எதுக்கு ஜி சிரிக்கிறீங்க? நான் எப்பவுமே எந்த ஒரு சீரியஸான விஷயத்தை கேட்டாலும் ஆத்திரப்பட்டு கோவப்பட மாட்டேன். சிரிச்சுக்கிட்டே லைட்டாக எடுத்துக்குவேன். கியா அருந்ததி, இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்தா உங்களால் சிரிச்சிட்டு இருக்க முடியுமா? சிரிச்சிட்டு தானே இருக்கேன். நீங்கள் என்ன சமாதானப்படுத்துறீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கௌதம் மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க. ஏன் ஹஸ்பண்டா? ஹா, கௌதம் ஆகாஷ் மாதிரி இல்லை. உங்ககிட்ட சண்டை போட்டாலும் இன்னொரு பொண்ணு கூட கனெக்ஷன் வச்சுக்கிறது இல்லை. அப்பா, கேட்கறதுக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்களே சொல்லுங்க அருந்ததி, ஆகாஷ்க்கு நான் என்ன குறை வச்சேன்? அது வேணும் இது வேணும்னு ஃபைட் போட்டேனா? அருந்ததி, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஆகாஷ்க்கு அட்வைஸ் பண்ணி கரெக்ட் பண்ண சொல்லணும். Sapna, 2 doctors will not agree. 2 astrologers will not agree. அதே மாதிரி 2 husbands will not agree. யார் சொன்னது? நான் தான் சொல்கிறேன். நல்லா இருக்கு. நான் நேராக ரதியை போய் பார்க்கட்டா? வேணாம் வேணாம். இந்த மாதிரி விஷயத்தில் வைஃபை விட தி அதர் உமன் அழகாக இருந்துட்டா ஹஸ்பண்ட் பண்ணுறது நியாயமோன்னு
நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஹலோ, சந்திரபாபுவா? சுந்தரம் பேசுறேன். சுந்தரம்னு உங்க பேரை கேட்ட உடனே என்ன அறியாம எழுந்து நின்னுட்டேன் தெரியுமோ? சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி நான்சென்ஸ். இன்னும் 10 நிமிஷத்துல உங்க மொத்த ஃபேமிலி இங்க வந்து சேரணும். என்ன சார் விஷயம்? ஓஹோ, என்ன விஷயம் சொன்னதா வருவீங்களா? கவுண்டர்ஸ், ரத்தம் கொதிக்குதியா? ஐ வாண்ட் டு டேர் யூ டு பீசஸ். சீக்கிரம் வந்து சேருங்க. உடனே வந்து சேர்னா வர முடியுமாயா? அண்டர் ஒப்பீனியனோட இருக்கேன். அப்படியே வர முடியுமா? வருவேன்யா, வருவேன். யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தீங்க? அதான் ஓ சம்பந்தி ராஸ்கல். என்ன விஷயமாப்பா? உடனே வரணுமா? அதுக்குதான் பதில் சொன்னேன். அண்டர் ஒப்பீனியனோட இருக்கேன், எப்படி வர முடியும்னு கேட்டேனே. நீ கேட்கல? காதுல விழுந்தது. இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம எல்லாருமே அங்க இருக்கணுமா? எதுக்கு? எதுக்குன்னு சொல்லலையே. என்ன நினைச்சிட்டு இருக்கான் மனசுல? அவன் பொண்ணை பெத்தவனா, நான் பிள்ளைய பெத்தவன். டவுட்டா பார்க்காதீ. ஆமான்னு சொல்ல. அந்த மரியாதை கூட இல்லாம போன்ல என்னமா எதிர்றாவ? பாவம்ப்பா, என்ன பிஸியோ அவரு? என்ன பெரிய பிஸி? புண்ணாக்கு. அவனுக்கு 100 வேலை இருந்தா எனக்கு 99 வேலை இருக்காதா? அப்பா அண்ணி கூட ஏற்கனவே பிறந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப நம்ம எல்லாரையும் வர சொல்லிருக்காருனா ஏதோ காரணம் இருக்கும். என்னவா இருக்கும்? அவன் சொத்தெல்லாம் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க போறானா. உனக்கு, உங்க அம்மாவுக்கு, எனக்கு ஆளுக்கு 1/5 ஷேர் கிடைக்கும். அறிவேட்டவளே, எவன் மேலே இருக்கிற கோபத்தை அவன் நம்ம மேல காட்டுறான். இன்னைக்கு அவன் நல்லா வாங்கி கட்டிக்க போறான். இத பாருங்க, ஏடா கூடமா சம்மந்தம் இல்லாம நீங்க ஏதாவது பேசி எல்லாம் விபரீதமா முடியும். சுந்தரம் வீட்டுக்கு வந்து நீங்க வாயே திறக்க கூடாது. ஏன் அவன் பேசலாம், நான் பேசக்கூடாதா? உங்களுக்கு தான் பேசவே தெரியாதே. இப்ப கூட பாருங்க, அண்டர்வேர் பனியனோட எப்படியா வருது அப்படின்னு டெலிபோன்ல சொல்றீங்க. அவ்வளவு பெரிய சம்மந்திட்ட பேசுற பேச்சா அது? சொல்லலாமா அப்படி? சொல்லாமே. அந்த மாதிரி சொன்னான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சுந்தரம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சத்தியம் பண்ணித்தாங்க, அங்க வந்து வாயே திறக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் சத்தியமெல்லாம் வாங்கிட்டு என் கையை கட்டிப்படாத நீ. எனக்கு நாக்கு துருங்குது. பல்லால பேசுறவன்ட்ட பல்லுலயே போடு. அதான் என் பிரின்சிபல். ஏதாவது நீங்க பேசுறதா இருந்தா நான் வரல, நீங்க போங்க. எல்லாரையும் தான் வர சொல்லியிருக்காரு. நான் மட்டும் போனா எப்படி? சரி, நான் பேசல. தேவைப்பட்டா 2 வரி 3 வரி பேசிக்கிறேன். என்ன சொல்லத்தான் நினைக்கிறேன், எஸ்வி சுப்பையா மாதிரியா? அவர் மணியா 3 வார்த்தை பேசினாரு, நான் 3 வரி பேசிக்கிறேன். 3 வரி. எதுக்காக வர சொல்லியிருப்பாரா இருக்கும்? தன் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்க போறாரா இருக்கும். கூட எடுத்துட்டு வாங்க. என்னடி இது? நாம வந்து 1 மணி நேரம் ஆகுது. உத்தரத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம் கேட்டுட்டுமா? நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? பேசாம இருங்க, அவரா ஆரம்பிக்கட்டும். அப்புறம் சிலதி வேலை பின்னிடு நம்ம மேல. பொறுமையா இருங்க. என்னால ஒரு குழப்பமும் வராது. யாருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? நம்மளை இப்படி உட்காந்து வச்சுட்டு, அதுவும் திருப்பி உட்காந்து வச்சுட்டு. என்ன நட இது? வீட்டுக்குள்ளேயே குறுக்க நெடுக்க நடபழகிறாரா? இல்ல ஹாலே ஈவினிங் வாக்கா? நான் உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியே நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நாம வந்து 1 மணி நேரம் ஆகலையா? 1 மணி நேரம் பொறுமையா இருக்கவே உங்களால முடியலையே. இவ்வளவு நாள் என் பொண்ணு எப்படி இருந்திருப்பா பொறுமையா? அருந்ததி, என்னமா சொல்றாரு உங்க அப்பா? நோ, யாரும் அருந்ததி கிட்ட பேசக்கூடாது. திஸ் இஸ் an என்கொயரி கமிஷன். என்ன என்கொயரியா? யாரும் யார்கிட்டையும் பேச வேண்டாம். என் சம்சாரத்திட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? போயா. முக்கியமான குற்றவாளி வர வரைக்கும் யாரும் வாயை திறக்க கூடாது.
அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த வீட்டில் ஏதாவது திருட்டு நடந்திருக்கா? இன்னும் குற்றவாளி அது இதுன்றாரு. அப்படியே இருந்தாலும் அதுக்கு நமக்கு என்னடி சம்பந்தம்? அவர் தான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி வாய் மூடிட்டு இருந்தேன்னு சொல்றாருல்ல, அப்புறம் என்ன தொணன்னுக்கிட்டு. அவர் பையிலேயே துப்பாக்கி வச்சிருப்பாரு, சுற்றுவார். வந்த இடத்துல வாயை பொளந்து வைக்காதீங்க. அப்படியே இருந்தாலும் முன்னாடி பாஞ்சு அந்த குண்டை வாங்கிட்டு காப்பாற்ற மாட்டியா? என்ன மாமா எல்லாரும் வந்திருக்காங்க? ஏதாவது விசேஷமா? உங்க அப்பா என்ன மட்டும்தான் அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னார்னு நினைச்சேன். எல்லாரும் வந்திருக்காங்க. என்ன எல்லாரும் வாய் மூடிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? உங்க மாமனார் நடந்துக்கிற விதமே சரியில்லை. நான் பேசல. நீங்க பேசாம இருங்க. அவரோட பிஹேவியர் பார்த்துட்டு தான் இப்படி வாய் அடிச்சு போய் உட்காந்துருக்கோம். பேச்சே வரல. அது ஏதோ 1 மணி நேரமா குற்றவாளி கூட நிற்க வச்ச மாதிரி. நான் பேசல. என்ன மாமா நடக்குதுங்க? ஒண்ணு பண்றியா? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. சரி, அது கோர்ட் இஸ் இன் செஷன். மாமா இதெல்லாம் என்னன்னு புரியும்படியா சொல்லுங்க, இல்லைன்னா நான் போயிட்டே இருக்கேன். டேய் நில்டா. என்ன நடந்திருக்கும்? எதுக்காக இங்க இத்தனை பேரும் கூடியிருக்கோம்? உன்னால யூகிக்கவே முடியலையா? ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய. ஏண்டா இப்ப நீ எங்க இருந்து வர்ற? ஊருக்கு போயிட்டு வரேன். எந்த ஊர்? கோயம்புத்தூர். அது நீ லீவ் அப்ளிகேஷன்ல போட்ட ஊர். நான் சொல்றேன் அது சின்ன கோயம்புத்தூர். You shut up. சத்தியமா சொல்டா. நேரம் கோயம்புத்தூர்ல இருந்தா வர்றியா? கோயம்புத்தூர் தான் போனேன். அங்கேருந்து பெங்களூர் போக வேண்டிய வேலை வந்தது, போயிட்டு வரேன். என்னமோ கொலகாரனை நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறீங்க. அதானே கௌதம், உட்காந்து பேசு. நான் உட்காந்துட்டேன். ஆமாண்டா, இதுவும் கொலைதான். இதுல கத்தி இல்ல, துப்பாக்கி இல்ல, ரத்தம் இல்ல. ஆனாலும் இது கொலைதான். அருந்ததை புரிஞ்சுக்காம, அவ உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம, அவளை ஒரு மனுஷியாவை ட்ரீட் பண்ணாம நீ நடந்துகிட்ட விதம் இருக்க, இதுக்கு பேரும் கொலைதான்டா. ஓஹோ, என்ன பத்தி அருந்ததி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாளா? நானே வச்சுக்க. என்னடா தப்பு? என்ன தப்பு? she is my only daughter. என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவாங்க? தம் மனசுல இருக்க துக்கத்தை, வேதனைய பெத்த அப்பங்கிட்ட கொட்டி அழக்கூட உன்னோட பர்மிஷன் வேணுமா? என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? படிச்சுட்டு வேலை இல்லாம தெருவா தெரிஞ்சுக்கிட்ட உனக்கு பெண்ணையும் கொடுத்து உத்தியோகத்தையும் கொடுத்த என்கிட்ட இப்படியா நான் நடந்துக்கிறது? உன்னை கை கட்டி சேவகம் என்ன சொல்ல? ஃபெய்த்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? யாருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இல்லன்னு சொல்றீங்க? அவ ஒய்ஃபுக்கா இல்ல உங்களுக்கா? ரெண்டு பேருக்கு தாமா. அருந்ததி ஒய்ஃபுக்கு நான் பாஸ். எல்லாரையும் ஏமாத்திட்டு திரியறான் உங்க புள்ள. யாரை ஏமாத்தினேன்னு சொல்றீங்க? எங்க அப்பாவையா, அம்மாவையா, தங்கையா, இல்லனா அருந்ததியா? நீ உங்க அம்மா அப்பாவை ஏமாத்தினியா இல்ல நீ பண்ணதுக்கெல்லாம் அவங்க உடந்தையா எனக்கு தெரியாது. ஐ அப்ஜெக்ட். மரியா, நீ அருந்ததி ஏமாத்திக்கிட்டே வர. ஆமா, நீங்க எல்லாத்தையும் ஓப்பனா பேசுறதா முடிவு பண்ணிட்டேன். பேசணுமே. டேய், நான் என் பையனு சொன்னேன், பேசிட்டா விட்டுறா. இது அவர் வீடு. அப்பா, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் நானும் காத்துட்டு இருந்தேன். இப்ப எல்லாத்தையும் நானும் ஓப்பனா பேசுறதா முடிவு பண்ணிட்டேன். என்னையும் எங்க குடும்பத்தையும் முதல்ல ஏமாத்தினது நீங்க தான். மைண்ட் யுவர் டங். இதுக்கே கோவப்பட்டா எப்படி? இன்னும் இருக்கே. சரியா, எனக்கு வேலை இல்ல, ஒத்துக்கிறேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு வேலை கொடுத்தீங்க. ஆனா எப்போ? என்ன அடிமையாக்கி விலைக்கு வாங்கி அப்புறம் தானே வேலை கொடுத்தீங்க. நடுத்தருல இருந்தவன நாங்க இருந்து நடுத்தரு இல்ல, புதுத்தரு. நடுத்தருவில் இருந்தவனை நடுக்கூடத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சது நான்டா. அதுவும்
ஏசி ஹால். அதுக்காக சத்தம் போடாம நீங்க தலையில கட்ட கருப்பு பொண்ணுக்கு நான் தாலி கட்டினேன் சைலண்டா. சைலண்டா தாலி கட்டினாலும் சரி, சத்தம் போட்டு தாலி கட்டினாலும் சரி, கட்டின பொண்டாட்டிக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும்டா. ஃபெய்த்ஃபுல்லா இல்லாம சின்ன விடா வச்சிருக்கான் என் பிள்ளை. கேளுடி, நல்லா கேளு. நான் கேட்டா என் வாய் அடைச்சிருவேன். நீ கருப்பா இருக்கிற பொண்ணுங்களோட அப்பெல்லாம் உங்களை மாதிரி இப்படிதான் ஒரு இழிச்ச வாயனை மடக்கி 1008 இடத்த கையெழுத்து வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுக்குறானா? ஐயா, நீங்க ஒன்றும் பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறவனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்கல, நல்ல வசதியானவனுக்கு தான் கட்டி கொடுத்துருக்கீங்க. நல்லா படிச்ச ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நீங்க விரிச்சது வலைன்னு தெரியாம மாட்டிக்கிட்டது நாங்க, ஏமாத்தினது நீங்க. கௌதம் இருடா, இன்னும் அவர் என்னெல்லாம் சொல்றாருன்னு பாப்போம். நீங்க இருங்கம்மா. இதோ இதோ அருந்ததி கருப்பா இருந்தது எனக்கு ஏமாத்தமா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்காக அவளை என்னைக்காவது அடிச்சிருக்கேனா? வேற எந்த விதத்தையாவது டார்ச்சர் பண்ணிருக்கேனா? கேளுங்க அவளை. ஆஸ்கர், எதை வச்சு நான் அவளை ஏமாத்துறேன்னு சொல்றீங்க? கை நீட்டு அடிக்கலன்னு என்னடா, மனசு காயம் பட்டிருக்க. யாரோ பாடகை பின்னால் சுத்திக்கிட்டு இருக்க. ஐயோ கிராஸ்கா, கட்டின பொண்டாட்டிக்கு பண்ற துரோகம் என்ன? கோயம்புத்தூர் போறதா எங்கிட்ட போய் சொல்லிட்டு அவளையும் நம்ப வச்சுட்டு பெங்களூர் போய் அந்த பாடகையோட சுத்திட்டு வந்து நிக்கிறிய, இது எந்த விதத்துலடா நியாயம்? போய் தான் நான் கோயம்புத்தூர் போறேன்னு எல்லார்கிட்டையும் போய் தான் சொன்னேன். பாத்தியாடி, உதைக்குதுன்னு அன்னைக்கே சொன்னேனே. லோக், நான் போய் சொன்னது காரணமே அருந்ததி தான். கருப்பா இருக்கிற பொண்டாட்டி கூட பொறுத்துக்கலாம், நாக்கிங் ஒய்ஃபை கூட சகிச்சுக்கலாம். ஆனா கண்டுபிடிச்சேன்னு புருஷனோட மூவ்மெண்ட்டை பத்தி வரிக்கு வரி சொல்லி பிராணனை வாங்குற ஒய்ஃபோட எவனாலையும் கொடுத்து நடத்த முடியாது. அதுக்காக அந்த மாதிரி நேரத்துல மனசை புரிஞ்சுக்கிட்டு அனுசரணையா பேசுற ஒரு பொண்ணு கிடைச்சா அவகிட்ட மனசு விட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பரிமாறிக்கணும்னு ஒருத்தன் நினைப்பான். அதைத்தான் நானும் நினைச்சேன். பாத்தியா இருந்தது, cat is out of the bag. Yes sir, the cat is out of the bag. நான் ரதி கூட தான் பழகுறேன். I need her. பிள்ளையோட திமிரை பாத்தீங்களா சார்? டேய், உன்னோட நடவடிக்கை பிடிக்காம இவளும் ஒன்ன மாதிரியே வேறொருத்தனோட நெருங்கி பழக ஆரம்பிச்சா உன்னால தாங்கிக்க முடியுமா? உங்க குடும்ப பழக்கம் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு பேசாம இருந்திருப்பேன். என்னடா சொல்லு? Shoot you bastard! அப்பா, உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீங்க பேசலாம், அதை கேட்டுட்டு அவர் மட்டும் சும்மா இருக்கணுமா? இது என்னப்பா நியாயம்? அப்பா, நான் என் பிரச்சனையை உங்ககிட்ட சொன்னேன், அதுக்காக நீங்க துப்பாக்கி எடுத்து கிளம்புனா அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. சபாஷ் மிஸ்டர் சுந்தரம். அருந்தது என் பொண்டாட்டி. சண்டை போடுறதும் ஒத்து போறதும் எங்க தனிப்பட்ட விஷயம். அதுல மூணாவது மனுஷன் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? நீயா என்னையா பிள்ளைய பத்தி வச்சிருக்கிற? பாத்தியா எப்படி மரியாதை இல்லாம தூக்கி எறிஞ்சு பேசுறான்? என்ன வளர்த்திருக்க நீ பிள்ளைய? ஆனா இருந்தா தூக்கு மாட்டிக்குவேன். அப்படின்னா என்ன தூக்கு மாட்டிக்க சொல்றீரா? நான் அப்படி சொல்லலையா, சொல்ல நினைச்சதோ சொல்லிட்டேன். நானும் சொல்லத்தான் நினைக்கிறேன். எங்க கௌதம் பத்தி உங்களுக்கு 1000 சந்தேகங்கள் இருக்கலாம், எனக்கு உமா பத்தி ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. என்னையா சந்தேகம்? சரி பேச்ச வளர்த்தாதீங்க. பேச்ச வளர்த்தலடி, 3 வரியில சொல்றேன். மிஸ்டர் சுந்தரம், நீர் நல்ல சிகப்பு, உமா பொண்ணு நல்ல கருப்பு. எப்படி? ஸ்கவுண்டரல்!